வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. எங்கள் மக்களும் எங்கள் டீமும் நல்லா சூப்பராக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கிட்ட பண்ண கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நடுவில் வீடு, பேக் யார்டும் கார்டன் வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட் யார்டும் கார்டன் வச்சுருக்காங்க. சூப்பராக ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்டாக அவங்க பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சால சதீஷ் என்னை கால் பண்ணி மெயின்டைன் பண்ணப்பா அப்படி கேட்டாங்க. நானும் விசிட் பார்த்துட்டு அம்மா கொட்டேஷ் கொடுத்துட்டேன். பண்ணலாம் சொல்லி ப்ரொசீட் பண்ணிட்டோம். டே 1 பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக மரம், நிறைய மரம் இருக்கும். பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் இலையில தழையெல்லாம் விழுந்து ஒரு இடமே ரொம்ப கிளம்சியாக ரொம்ப இதுவாகிடுச்சு. பார்த்தவங்க தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், தேவையில்ல மரம் கிளைங்கெல்லாம் காஞ்ச குச்சி மரம் கிளைங்க எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டோம். சரிங்களா? ட்ரிம் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இலை தழை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, சிலலாம் கல்லுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓரமாக தூக்கி போட்டோம். அது அப்போ அங்கங்கே அம்மா பார்த்திங்கன்னா ரிங்கு மாரி வச்சுருக்காங்க. ரிங்கு செடிக்கு சப்போர்ட் ரிங்கு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ரிங்கை அதுக்குள்ளே இந்த செடியெலாம் சில செத்து போயிடுச்சு பராமரிப்பு இல்லாமல். அதெல்லாம் என்னென்ன செடி இருக்கோ அதெல்லாம் அதில் உள்ளே போட்டுட்டோம். கூட இலை சத்தம் கூட மேலே மண்ணும் போட்டு அழகாக நீட்டாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிமெண்ட் தரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சம் இருந்துச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது காலி தொட்டி நிறைய இருந்துச்சுங்க, அதெல்லாம் மண்ணை கீழே கொட்டிட்டோம். அதுக்கப்புறம் மண்புழு ஒரு அம்மா வச்சுருந்தாங்க, அப்புறம் எரு கோட் மேனர்லாம் வச்சுருந்தாங்க, அப்புறம் கோகோ பீட்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்டோம். பயோ ஃபெர்டிலைசர் இருந்துச்சு, எல்லாம் கொட்டிட்டோம். ஸ்லாப் கடப்பாக்கையில் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சம் இருந்துச்சு. அப்புறம் கடப்பாக்கல்லே 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸ் மாதிரி. அது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சம் இருந்துச்சு. அது நீட்டாக பெருகிட்டு அழகாக பண்ணிட்டோம். ரீபாட்டிங் நிறைய பண்ணாங்க. ரீபாட்டிங் ஒரு நிறைய பண்ணோம். எல்லாத்தையும் சின்ன தொட்டிலேருந்து பெருசாக மாற்றிட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணோம். அப்புறம் வாழைமரம் அம்மா ராசியில் வேணாம் சொன்னால் அதை எடுத்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். டே 1 வரைக்கும் அதுக்கே முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் தென்னை மரம் பக்கத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சன்னு மாதிரியாக இருந்துச்சு. எலி நான் பண்ணிருக்கு, தரையை ஃபுல்லாக வலை போட்டு ரொம்ப மோசமாக பண்ணிருந்துச்சு. அப்புறம் மட்டை கிட்டெல்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு, அதெல்லாம் நீட்டாக பெருகிட்டு அந்த மண்ணில் லெவல் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா டே 2ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் யார்டு. ஃப்ரண்ட் யார்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தரை கார்டனும் இருக்குது, பெரிய பெரிய மரமும் இருக்குது. பாதாம் மரம், அப்புறம் கல்யாண முருங்கை, ஏகப்பட்ட பெரிய மரம்லாம் இருக்குது. அதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக சும்மா அப்படியே அந்த இடமே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப கொச்சன்னு சூப்பராக நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கொச்சன்னு அப்படி இருந்துச்சு, பார்த்து எப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மரத்தை கிளையெல்லாம் கட் பண்ணிட்டோங்க. ஃபுல்லாக எல்லா மலையும் ட்ரிம் பண்ணிட்டோம். எல்லா மரமாக ட்ரிம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க குப்பெல்லாம் நிறைய வந்துருக்குங்க. இதெல்லாம் சைடில் ஃப்ரெண்ட், இதெல்லாம் எல்லாமே ஃப்ரண்ட் யார்டு தான். சரிங்களா? ஃப்ரண்ட் யார்டு. மரம் கழிக்கிறார் பாருங்கள், நம்ம எல்லையப்பன் அவருக்கு எல்லாம் கழிக்கிறார். பெரிய வாழ்ந்த மரம்லாம் கழிக்கிறாரு. ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை ரொம்ப இதுவாக இருக்கும். பண்டில் குப்பை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டு வந்ததுங்க. கிட்டத்தட்ட 20 மூட்டை குப்பை வந்தது. எல்லாம் தழலாம் பண்டில் கட்டி அழகாக பேக் பண்ணி அழகாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அந்த ஸ்டெப்ஸ் மாரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கடப்பாக்கல் ஸ்டெப்ஸ் மாரி, அதில் நிறைய தொட்டி இருந்துச்சு. அது ஃபுல்லாக இறக்கிட்டோம். இது சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொட்டி எல்லாம் போன்ஸா எல்லாம் நிறைய அம்மா வச்சுருக்காங்க. எல்லாம் நீட்டாக பண்ணிட்டோம். பண்ணி டைம் எடுத்துச்சு, ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது ப்ராப்பராக எவ்வளோ முடியுமோ என்ட்ரன்ஸு ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு 80% நீங்கள் முடிச்சோங்க. 20% ஒர்க் தான் நம்ம நிறைய எடுத்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா அதுவே 3rd டே ஃபுல் டே பண்ணாங்க. 20% ஒர்க்கு 3rd டே பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒர்க்கு. இது என்ட்ரன்ஸ் உள்ளே லெஃப்ட் சைடில் ரொம்ப ஃபுல்லாக நித்தியமல்லி அப்படி நீட்டாக ரொம்ப தொட்டியில் வச்சு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு நீட்டாக பெருக்கிட்டோம். ஸ்லாப்பில் இந்த ஸ்னேக் பிளான்ட்டு மொத்தமாக இருந்தெல்லாம் தனியாக பிரிச்சுட்டோங்க. பிரிச்சுட்டு நிறைய ஏகப்பட்ட ரீபாட்டிங் பண்ணிட்டோங்க. தொட்டிக்கு ஏற்ற மாதிரி, செடிக்கு ஏற்ற மாதிரி இல்லை ப்ராப்பராக ரீபாட்டிங் பண்ணிட்டோம். தேவையில்லாச்செல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேங்க. அப்புறம் ஜிஜி பிளான்லாம் ப்ராப்பராக நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டோம். நிறைய இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டோங்க. ஆனால் எங்களுக்கு சூப்பரான ஒர்க் இது. அக்கேஷனாக இதுமாரி 3 days 4 days ஒர்க்லாம் வரும் உங்களுக்கு. ஆனால் டெய்லியும் ஒரு ஒர்க் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அம்மா எங்களை சூப்பராக கவனிச்சிட்டாங்க. டைமுக்கு டீ, அப்புறம் சமோசா அதுமாரி அப்படி கொடுத்து சூப்பராக சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணிட்டாங்க. நம்ம டீமுக்கு 3ஆவது நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க ஸ்பான்சர்ஷிப்பில். அதுமாரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இடம் முடித்தோடனே சூப்பராக பக்கா வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சில மண் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க அம்மா, கோகோபீட் பிளாக்கு, அப்புறம் செம்மண், எரு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்ட்டு வச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள், பகனப்பள்ளி மேங்கோ கிராஃப்டிங் செடி, அதுக்கப்புறம் இப்போ பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. அதுவும் ப்ராப்பராக நாங்கள் வச்சு கொடுத்துட்டோம். ஏகப்பட்ட தொட்டி அம்மா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட தொட்டி. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தொட்டி தான். அதில் ப்ராப்பராக எல்லாம் வச்சு அழகாக ப்ராப்பராக அப்படிப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கச்சம் இருந்துச்சுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. அதுமாதிரி மாதிரியாக இருந்துச்சு.
அதை வந்து ப்ராப்பராக வந்து நீட்டாக மண் ரீபாட்டிங் பண்ணி, சில செடிலாம் வந்து எல்லாமே 100% ரீபாட் பண்ணல. ஒரு 30% 35% வந்து அப்படியே குத்தி விட்டு உரம் போட்டோம். சில சின்ன சின்ன தொட்டிலாம் ரீபாட் பண்ணிட்டோம். எது ரீபாட் பண்ணுமோ ரீபாட் பண்ணிட்டோம். ஆனால் மண் நிறைய ரெடி பண்ணி சூப்பராக ப்ராப்பராக வந்து நிறைய தொட்டி ஃபில் பண்ணிட்டுங்க. நிறைய தொட்டி ஃபில் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துரும் அம்மாவுக்கு. இந்த இடமே ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ் கடைசியில் பப்ளிஷ் பண்ணோம், அதுவும் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு சைடில் ரைட்டில். அப்போ இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருந்துச்சு, அதுவும் அம்மா வந்து மாற்றி வைக்க சொன்னோம், அதுவும் ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸ்னேக் பிளான்ட் வந்து ஒன்று பஞ்சாக இருந்துச்சு, அதில் மொத்தம் பிரிச்சாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கசகச இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த இடம் இப்போ சூப்பராக ஆச்சு பாருங்கள். நித்தியமெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் குரோட்டன்ஸு, அப்புறம் சாங் ஆஃப் இந்தியா, மணி பிளான்ட்டு, அக்ரோனிமா, ஏகப்பட்ட செடி இருக்குது. அப்போ எக்ஸஸ் பேக் கொஞ்சம் இருக்குது, அதான் ப்ராப்பராக ரீபாட்டிங் பண்ணி கொடுத்துட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரண்ட் சைடு, வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ரைட் சைடு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு கேட்டுக்கிட்ட. அடினியம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக ரீபாட்டி பண்ணி கொடுத்துட்டோம். அரைக்க பம்லாம் ரொம்ப கச்ச நல்லா ப்ராப்பராக இல்லை, அதெல்லாம் வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிவிட்டுங்க. இந்த ஒர்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கும் எனக்கும் சரி. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெரிய ஒர்க்கை சூப்பராக பண்ணிட்டு பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன், சூப்பராக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சர்வீஸ் எனக்கு உங்களுக்கு வேணும்னா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.